அது கொஞ்சம் எடுங்களேன். அக்கா இந்த புடவை பாருங்களேன், நல்லா இருக்குல்ல? ரம்யாவுக்கு எது பிடிக்கும், எதை எடுக்கணும்னு எனக்கு தெரியாதா? இது நல்லாவே இல்ல. இளவரசி, எங்க இருக்க? நான் பாலம் சில்க்ஸ்ல இருக்கேன். என்ன விட்டுட்டு பர்ச்சேஸா? இல்லப்பா, எங்க முதலாளி பொண்ணுக்கு கல்யாணம்ல, அத புடவை செலக்ட் பண்ணிட்டு இருக்கேன். நான் அப்புறம் பேசுறேன். ஏண்டி இவ புடவை செலக்ட் பண்ண வந்திருக்கானா? அப்ப நம்ம எதுக்கு வந்திருக்கோம்? யாரடி இவ? எங்க கம்பெனி மேனேஜர் ஒய்ஃப். ஓ, வேலை பார்க்குறவங்க பொண்டாட்டியா? ரம்யா இங்க பாரு, இது நல்லா இருக்குல்ல? இந்த ரெண்டுல உனக்கு எது பிடிச்சிருக்குன்னு சொல்லு. அக்கா, இது ரெண்டுல எது பிடிச்சிருக்குக்கா? இது கலர் சரியில்லை, அது வேற டிசைன்ல இருந்தா நல்லா இருக்கும். இந்தாங்க. ஏண்டி நாம எத்தனை கல்யாணத்துக்கு புடவை எடுத்திருப்போம், இது சரியில்லை அது சரியில்லைன்னு நொட்ட சொல்லவா வந்திருக்கா இங்க? அவளும் நல்லா செலக்ட் பண்ணுவாக்கா. செலக்ட் பண்ணி கிழிச்சா. ஏன் பெரியமா இப்படி பேசுறீங்க? புடவை எடுக்க வந்துட்டீங்க, ஒதுங்கி நிற்கிறேன். அது அவங்களாம் எடுக்கிறாங்கல்ல, நான் இதுக்கு 4 பேர் சேர்ந்து வர இடத்துல முன்ன பின்ன தான் இருக்கும். நாம தான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனோம். முதலாளி என்ன நினைப்பாரு? போ போ. தள்ளுங்க. அந்த ரெட் கலர் ஸ்டோன் வச்சு புடவை எடுங்க. ரம்யா வாடா. மம்மி எப்படி இருக்கு? சூப்பரா இருக்குடி. எப்படி இருக்கு? நல்லா இருக்கு சார். ஓப்பன் கங்னம் ஸ்டார். ஐயே, என்ன பாட்டு பக்கத்துல இதே போட்டுட்டு இருக்கீங்க? ஓப்பன் கண்டம் ஸ்டைல் வேர்ல்ட் ஃபேமஸ். இத கேட்டு அட்ரஸ் மாத்தி எடுத்துட்டு போறேன். பாட்டு மாத்துங்க. என்ன நடக்குது? ரொமான்ஸ் நடக்குது சார். என்னது? இல்ல சார், இன்விடேஷன்லாம் மெயில்ல அனுப்பிட்டு இருக்கேன் சார். அப்புறம் காரை நாளைக்கு காலைல கொண்டு வந்து விட்டுறேன் சார். கல்யாணத்து வரை கார் ஓன்ட்டே இருக்கட்டியா? சரிங்க சார். முகூர்த்தத்துக்கு முன்னாலே வந்துருங்கப்பா. சரிங்க சார். நம்மள சீக்கிரமே வர சொல்றாரு. கல்யாணத்துக்கு நான் கண்டிப்பா வரணுமா? கல்யாணத்துக்கு சேலெல்லாம் எடுத்து கொடுத்துருக்காரு. அதுதான் ஏன் வாங்கினேன்னு இருக்கு. என்னாச்சு உனக்கு? ஜவுளி கடையில பாத்தீங்கல்ல, சேல் எடுக்க வந்ததுக்கே அவங்க போட்டு வந்த நகையும் பட்டு சேலை பகுமானத்தையும். இப்போ என்ன சொல்ற? நான் வரலங்க. நகை இல்லன்றியா இல்ல நான் உனக்கு வாங்கி கொடுக்கலன்னு குத்தி காட்டுறியா? நான் உங்ககிட்ட எப்பயாச்சும் கேட்டிருக்கேனா? அப்ப வர வேண்டியதானே? கழுத்து நிறைய நகையை போட்டுட்டு எல்லாரும் பகட்டா இருக்கிற இடத்துல நான் மட்டும் இத்தனோண்டு போட்டுட்டு நிக்கணும். உங்களுக்கு தெரியாதுங்க பொம்பளையோட கஷ்டம். கல்யாணத்துக்கு வர மாட்டேன்னு சொல்லி அசிங்கப்படுத்துறல. இதுக்கு மேல உங்ககிட்ட பேசுறதுல அர்த்தமே இல்லை. என்னங்க, நானும் கல்யாணத்துக்கு வரேங்க. வா. நான் வேணும்னா இளவரசி கிட்ட நகை கேட்டு பார்க்கட்டா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம். கேட்டு பார்க்குறேனே. அதான் வேணான்னு சொல்றேன்ல. இங்க பார்க்கறதுக்கும் பழகிறதுக்கும் எல்லாரும் நல்லா தான் இருப்பாங்க. நமக்கு ஒரு தேவை அவசரம்னா கொடுத்து உதவுறதுக்கு இது நம்ம கிராமம் இல்லை. சரி, நீ உதவின்னு கேட்டு உன் ஃப்ரெண்டு செய்யலனா நீ பழகின பழக்கம்லாம் என்ன ஆகும்? ஒன்னும் ஆகாது. வெண்ணிலா அப்பாவுக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை பத்தி என்ன தெரியும்? நான் யாருன்னு காட்டுறேன். உனக்கு இதுல எந்த நகை வேணும் நீயே எடுத்துக்கோ. என்ன பார்த்துக்கிட்டே இருக்க? எடுத்துக்கோ. நீயே செலக்ட் பண்ணி கொடு இளவரசி. சரி.
புடவை சொன்னல ப்ளூ கலர் சாரிக்கு இந்த நகை நல்லா இருக்கும். ம். தேனு நம்ம கல்யாணத்துல கூட உன்னை இப்படி பார்க்கலையடி. பாத்தீங்கல்ல எங்க ஃப்ரெண்ட்ஷிப்ப என்னமோ சொன்னீங்க. அப்படியே நகைக்கடை விளம்பரத்துல வர ஸ்னேகா மாதிரியே இருக்க. எங்க கொஞ்சம் சிரிக்கிறது. மாமா சும்மா தானே சொல்றீங்க. ஒரு முத்தம் கொடுத்து சொல்லவா? வேணாம், கட்டின சேலை கசங்கிடும். கிளம்பு கிளம்பு கிளம்பு. ஏன் சிரிக்கிறீங்க? இல்ல கல்யாணத்துக்கு நகை வாங்கி போட்டு போலாம் நீ சொன்னப்ப நீ ரொம்ப அதிகமா ஆசைப்படுறியோன்னு நான் கூட உன் மேல வருத்தப்பட்டேன். ஆனா மண்டபத்துல போய் பார்த்தா தான் தெரியுது பொம்பளைங்களுக்கு நகை மேல பயங்கர கிரேஸ் தான் போல. நாங்க சொன்னா நம்ப மாட்டீங்க. உன் நம்பர்ல இருந்து கால் வருது. ஏன் போனா? போன எங்க வச்ச? எங்க வச்சு? காணுங்க. ஹலோ ஹலோ சார், உங்க ஒய்ஃப் ஃபோன் மிஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஆமா சார், நீங்க எங்க இருக்கீங்கன்னு சொல்லுங்க, நானே அங்க வந்து வாங்கிக்கிறேன். இப்போ நீங்க எங்க இருக்கீங்கன்னு சொல்லுங்க, நான் வந்து கொடுத்துட்டு போறேன். சார் நான் இங்க வில்லிவாக்கம் ஆவடி ரோடு பக்கத்துல இருக்கேன். சரி சார், தோ வரேன் சார், உடனே வரேன் சார். குமாரே வா. போன் அங்கேயே விட்டு வந்திருக்கேன். கையில தான் வச்சிருந்தேன். நல்லவங்களா இருக்க போய் கொண்டு வந்து ஹலோ ஹலோ சார், நான் வந்துட்டேன் சார். எங்க இருக்கீங்க? அதே இடத்துல தான் சார் நிற்கிறேன். எங்க சார்? தமிழக கார் பக்கத்துலேயே நிற்கிறேன் சார். சார் நான் உங்களை பார்த்துட்டேன். ஹலோ சார். சார் நான் வந்து கொடுக்குறேன் சார். நானே வரேன், இல்லைங்க நானே வரேன். வாங்க சார். Yes. என்ன சொல்லுங்க